டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. வணக்கம். மதராசி இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? துப்பாக்கி வந்து வேற டைமென்ஷன்ல பார்த்தா இப்படிதான் இருக்குமே. என்னென்ன சொல்றான் பாருங்க. வேற ஒரு நாங்க ஏன் துப்பாக்கின்னு சொல்றோம்னா அதே அதற்காக ஒரு 5 கண்டெய்னர் நிறைய ஏதோ சிமெண்ட் மூட்டை ஏத்துற மாதிரி துப்பாக்கி வாரி போட்டு வட்டுக்கிறாங்க. 2 சாரி வித்யுத் ஜம்மல் அவங்க பேர் என்ன? விராட் அப்புறம் சிராக் நம்ம ரோஸ் டான்சிங் ரோஸ் அவங்க 2 பேரும் அதுதான் மெயின் வில்லன் இந்த படத்துல. கதையை பத்தி பாத்தீங்கன்னா இந்த கதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 5 கண்டெய்னர்ல தொடங்குச்சு கதை. லோகேஷ் எங்க விட்டாரோ அந்த 2 கண்டெய்னர் இவர் அங்கேயே பிடிக்கலாம் அந்த கண்டெய்னர்னால இவர் 5 கண்டெய்னர் 5 வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் நான் முன்னாடியே துப்பாக்கி பண்ணிருக்கேன் நீ இப்பதான் வைக்கிறவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு 5 கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொன்னாங்க. கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கன் கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தான் பிளான் இந்த வில்லன். ஸோ அதுக்காக எடுத்துட்டு வராங்க. போலீஸ் அதை எப்படி தடுக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஒரு கன் சப்ளைஸும் அதாவது சாரி கண்டினியூ ராகவந்தோல தாங்கவே முடியல, தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கண்ணுக்கு அதிகம் போட முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கும் நமக்கு தெரிஞ்ச வஸ்தாது சிண்டிகேட் வழியா கன்னையா இருந்து வந்து நமக்கு சிண்டிகேட்டா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு கதையை ரெடி பண்ணுவோம், தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு பேக் ஸ்டோரியை வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காரு. கத்தியே தேவையில்ல, கையே இருக்கு கால்கிட்ட பொருள் ஒண்ணு போட்டோம்ப்பா. அப்பதான் ஏஆர் முருகதாஸ் நினைச்சாருன்னா அப்ப எல்லாருமே கையால வெட்டிக்கிறாங்க, இந்த வாட்டி கண்ணால சுட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ரெடி பண்ணிருக்காங்க. அந்த கண்டெய்னர் கடைசியில என்ன ஆச்சு? இதுக்குள்ள கதைக்குள்ள ஹீரோ எப்படி வந்தாரு, ஹீரோயின் எப்படி வந்தாங்க, ஹீரோயின் எப்படி லவ் பண்ணாங்க, அதான் படம். எனக்கு என்னவோ இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். ஏன் சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் உனக்கு தெரியல. என்னன்னா இப்ப ரீசெண்டா எல்லாருமே ஆக்ஷன் பிலிம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ப்ராப்ஸும் யூஸ் பண்ணுவோம். அதனால இப்ப ப்ராப்பரான ஆக்ஷன் படம் வந்தோடனே இதெல்லாம் நான் முன்னாடியே நிறைய இதுல பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் திகிட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது சூப்பரான ஆக்ஷன். அதுவும் இல்லாம இந்த படத்துல ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா லாஜிக் எரரே கிடையாது. இல்ல நான் பார்த்த வரைக்கும் நம்ம பிலிம் நாலேஜை பொறுத்த வரைக்கும் லாஜிக் எரரே இல்ல. எல்லாமே கரெக்ட் ஆகுது. கரெக்டா இதுக்காக இதாவது இதுக்காக இதாவது நீங்க லாஜிக் எவ்வளவு வச்சாலும் உங்களுக்கு ஓகே கன்வின்சிங்கா இருக்கும். லாஜிக் சும்மா வச்சுட்டா அது பத்தாது, கன்வின்சிங்கா இருக்கலாம். ஸோ கன்வின்சிங்கா எடுத்து வைக்கணும். அதாவது இவருக்கு இங்க இருந்து குதிச்சாருன்னா சாவாரா சாக மாட்டாரா அப்படின்னா சாக மாட்டாருங்க. ஏன்னா ஹீரோ அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்கும். கன்வின்சிங்கா இருந்துச்சு எனக்கு இருந்துச்சு கண்டிப்பா இருந்துச்சு கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் கேரக்டர் ரகுராம் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணாரு. அவருக்கு வந்து ஒரு லவ் டிசீஸ். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஒண்ணுதான் ரெண்டுத்திலயும் எப்படி உள்ள குதிச்சு முத்து எடுக்கலான்றதுல ரொம்ப தீவிரமான ஒரு செயல்ல ஈடுபடுறாரு. மனநிலை சரியில்லாதவங்களும் ஒரு போலீஸ்காரங்க எப்படி கொலாபரேட் ஆகுறாங்கன்ற ஒரு படத்தோட தொடக்கம். இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னா ஒரே ஒரு வில்லன் இருக்குன்னா இந்த கதைக்கு பத்தி இருக்காரு. ஆக்சுவலா முருகதாஸ் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயம் பண்ணிருக்காருன்னா 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்காரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா. விராட்டை பிடிக்கும் போது வி தாட் ஓகே இவங்க கேங்கே அழிய போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் சிராட் வந்து ரெடியா இருப்பாரு வெளியே. விராட் தப்பிக்கும் போது இவரு ரெடியா இருப்பாரு. ஆமா ரெடியா இருப்பாரு. இவரு தப்பிக்கும் போது அவரு உள்ள வந்துருவாரு. அப்ப அவரு சாவாரு, லாஸ்டா இவரு சாவடிப்பாங்க. அது வந்து இப்படி போயிட்டு திருப்பி இப்படியே வந்துரும். ரொம்ப சூப்பர். அந்த ரைட்டிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப நாள் அப்புறம் ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா அவர் சொன்ன மாதிரி வில்லன் வந்து 2 வில்லன் இருக்கிறது இந்த கதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் இருந்துச்சு. பயங்கரமான பேஸ் செம்மையா பண்ணிருக்காங்க.
அவர் வரும்போதெல்லாம் கத்துறாங்க வித்யுத் ஜம்பாங்க. அவருக்கு விராட் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் ஆக்ஷன் பண்ணாலே இவரு தானே ஹீரோ அப்படின்னு தோணுது. செம்ம கன்வின்சிங்கா பண்ணிருக்கு. யார் கையில துப்பாக்கி இருந்தாலும் இல்ல இதுல வேற கண்டெய்னர் நிறைய துப்பாக்கி, பெரிய துப்பாக்கி 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 துப்பாக்கி. அப்புறம் பார்த்தா துப்பாக்கி யாருன்னு பார்த்தா ஏறுமுருகன். ஓ வாரே வா கேள்வி வாயா. கூட்டத்துல செயின் எடுக்கிற மாதிரி மூஞ்சி வச்சு நீ செயின் வச்சு பாத்துக்கிறியா? வெறும் துப்பாக்கி. சரி விடுங்க, வேற டாபிக். ஒரு பில்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அஞ்சு வேணா போவே பாட்டு மாதிரியே சோகமா. இது விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்படியே பேக் ஷாட் வைப்பாரு. என்னடா சிம்பு வைக்கிறாங்க பேக் ஷாட்னு பார்த்தா அப்படி வளைச்சிருக்காங்க. இது எங்க படம் ஆச்சா? நீங்க எப்படி இது எங்க இடம் ஆச்சா? தமிழ்ல நாங்க வெளியே தள்ளி இருப்பாங்க. அப்படியே கமல் சார் வாசல் நின்று ஷூட்டிங் போயிட்டு நாங்க முடிச்சோம், நீங்க வந்து எடுத்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை மறுபடியும் அந்த மாதிரி தம்பி அப்புறம் போயிட்டு வா அப்படின்னு நம்ம சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பாங்க. தம்பி அப்புறம் போயிட்டு நைட்ல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அஞ்சு வண்ண பூவை ஈவினிங்ல பண்ணிட்டு இதை வந்து நைட்ல ரெண்டும் கலர் டோனு எல்லாமே ரொம்ப சேமா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் தட்ஸ் ஃபைன். பிளஸ் டிஜே தான் நம்ம டிஜே மாஸ்டர் அனிருத் ராக் ஸ்டார் அப்படியே போட்டு தெரிய விட்டுருக்காங்க. ஒரு மியூசிக் எங்கே கேட்ட மாதிரியே இருந்துச்சு. ஒரு ரொம்ப மியூசிக் எங்கே கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ எல்லாம் அனிருத் பாட்டாவே வருது. எல்லாமே எங்க போனாலும் அனிருத் பாட்டாவே இருக்கு. ஒரு விஷயம் அவருக்கு நல்ல விஷயம், நம்மளுக்கு வந்து அவங்களுக்குலாம் இல்ல பின்னாடி வர நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு ஒரு வழி வேணும். அதனால ஆனா அப்படி வரக்கூடாதுன்றதுனால இப்ப வந்து ரீசெண்டா அபியாக்கர் வச்சு கூட வச்சுக்கிறாங்க. நான் வந்து தரேன் இளைஞர்களுக்கு, வாங்க அபியாக்கருக்கு ஒரு பாட்டு பாடுங்க புதுசா வந்து அந்த மாதிரி தப்பு இல்ல. எல்லாம் பாலிடிக்ஸ் தான். எல்லா விதமான மியூசிக் வந்தாதான் நமக்கு எல்லா டேஸ்டா வரணும், டேஸ்டா இருக்கும் சாப்பிடும். டெய்லி ஒரு சோறு தான், சோறு சாம்பார் அப்படின்னா ரொம்ப போர் அடிச்சிடும். நான்வெஜ் வேணும் கண்டிப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஆனதுனால அவரோட மியூசிக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த கதைக்கு இப்படிப்பட்ட மியூசிக் இருக்கும். ஆமா, அந்த அட்ரிலன் பம்பிங் வந்து கும்னு அடிச்சா இங்க ஏறிட்டு அந்த மாதிரி ஒரு பம்பிங் இருக்கணும். அப்பதான் சொல்லிட்டே இருப்பா அந்த மாதிரி இருக்கணும் ஃபுல்லா. என்னன்னா கதையா ஆனா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஹீரோயின் சம்பந்தமே இல்லாத ஒரு ஹீரோயின் என்ட்ரி இசையில தான் தொடங்கும். ஆனா அந்த ஹீரோயின் செட் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே, பொண்ணுக்காக ஒரு தேவதை வந்தது வழிதானே. சாரி, ஹீரோயின் சொன்னாலே துடிக்கல. சாரி, ஹீரோயின் கன்னட சினிமாவில இருந்து தமிழுக்கு மொழிபெயர்ந்தது போல் ஹீரோயின் நல்லாவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க சூப்பராக இருக்காங்க. நம்மளுக்கு அது ஃபீலே ஆகல. அது உங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்க எப்படி பேசுறாங்க அந்த ஃபீலே ஆகல. நேச்சுரலாக பண்ணி இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி சொல்லி ஆகணும், சூப்பராக இருக்கு சினிமாட்டோகிராஃபி. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஈஸியா போர் அடிச்சிடும். இவங்க அந்த ஆங்கிள்ஸ் வந்து இப்பவே அப்படி சொல்லிட்டா பெரிய சொல்லுங்க. ஆக்ஷன் சீக்வென்ஸ் பாரதி ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ஈஸியா போர் அடிச்சிடும். ஏன்னா அதே கொத்துறது, சண்டை போட, வெடிக்கிறது. ஸோ அது எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, கேமரா ஆங்கிள்ஸா அந்த கோரியோகிராஃபி வைஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ ஸோ நல்லாவே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. என்கேஜாக புது ஆங்கிள் எல்லாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி குட், மியூசிக் குட், ஸ்க்ரீன் பிளே, கதை, டைரக்ஷன், முருகதாஸ் எல்லாத்துக்கும் நன்றி ஐயா. கொடான கொடி நன்றி ஐயா முருகதாஸ் ஐயா. வாருமையா சூப்பரான, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கண்டிப்பாக தியேட்டரில் நீங்க எல்லாம் தியேட்டர்ல பார்க்கணுன்றது தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட கொஸ்டின். ப்ளஸ் இந்த ஆக்ஷன் ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. இந்த ஆக்ஷன் படங்களாவே வர்றது நம்ம தமிழ் சினிமால, அது அவங்கள தப்பு சொல்றதா இல்ல மக்களோட பல்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு டேரக்டர் நினைக்கிறாங்களா? அப்படி இருக்குதா? இல்ல அவருக்கு எனக்கு இதுதான் வரும், நான் இதுதான் பண்ணுவேன் பாரு. ஐயோ சாமி, வேற ஆக்ஷன்னாவே வந்து
கிண்டி கொடுக்குறேன் மசாலா அப்படின்ற மாதிரியான ஊட்டுறதுக்கு மிரட்டி குழந்தைகள் மிரட்டி சாப்பாடு விட்டுற மாதிரி வந்துடும் பேய் வந்துடும் இந்த மாதிரி பயத்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபீஸ் அவுட்டா மாதிரி அந்த ஆக்ஷன் பிலிம்னா ஜிகிர் தண்டா நீங்க பாத்துக்கீங்க, அது அப்படி இருக்கு. ஜிகிர் தண்டாவே கேங்ஸ்டர் டிராமா டிராமாவை நம்ம ஏத்துக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா டிராமாவோட வேரியேஷன் அந்த லேயர் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே வந்து நமக்கு வந்து பல ஐடியாஸும் பல மெஸ்மரைஸ் ஆகிறதும் இந்த மாதிரி பாரு, இந்த மாதிரி இருக்காருங்க பாரு. கேரக்டர்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணலாம். இவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, எப்படி ஸ்கிரீன் பிளேல கொண்டு போறாங்க, ஆக்ஷன் இல்லாம. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்தா நல்லா இருக்கும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆக்ஷன் கட்டோட நிறுத்தாம கொஞ்சம் ட்ராமாட்டிக்கா வந்து கேரக்டர் நிக்கணும். தியேட்டர் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம வந்து இப்போ வரைக்குமே ராயப்பனெல்லாம் மறக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த பேட்டக்காரன் ராயப்பன் இவங்கெல்லாம் வந்து இவங்க ஹீரோ கிடையாது, ஆனா ஹீரோ கூட நடிச்சோம் அப்படின்னா ஒரு கேரக்டரா. பட் ஆனா நம்ம வெளியே வரும்போது அவங்கள பத்தி நம்ம ஏன் அப்படி பேசுறோம்னா அவங்க ஆக்ஷன் பண்ணது, அவங்க அவ்வளவு ஆக்ஷன் பண்ணதுனால அவங்களோட கேரக்டரோட அந்த டெப்த், கேரக்டர் மேல இருந்த டெப்த் வந்து டைரக்டர் எல்லாருக்காக சொல்றது. பட் இருந்தாலும் நாம எப்படி பார்க்கணும், ஒரு 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 ஆக்ஷன் ஃபிலிம் எப்படி பார்க்கணும், ஒரு டிராமாவா பார்த்தா நமக்கு நிறைய லேயர்ஸ் மைண்ட்ல கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி படங்கள் வரணும் நிறைய. அதுதான் என்னோட என் தனி உரிமை மாதிரி. வணக்கம், இதை சொல்றது எங்களோட உரிமை. உரிமையை விற்கக்கூட கமல் எல்லா இடத்துலையும் சேர்ந்து மண்ணுச்சி நிலம் நீலம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ. தேங்க்ஸ். யுவர்